வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மூர்த்தி. நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சாதாரண பேய் கதை கிடையாது. இது ஒருத்தரோட வாழ்க்கையை நிமிஷத்துக்கு நிமிஷம் மரண பயத்துல தள்ளுச்சு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான சம்பவம். நீங்க எப்பவாவது நள்ளிரவுல மலைப்பாதையில தனியா கார்ல போயிருக்கீங்களா? சுத்தி அடர்ந்த காடு, வெளிச்சத்துக்கு உங்க காரோட ஹெட்லைட் மட்டும்தான் துணை. அப்படி ஒரு பயணத்துல தப்பித்தவரி கூட நீங்க ஒரு இடத்த மட்டும் கடந்துடாதீங்க. அதுதான் அந்த 13வது கொண்டை ஊசி வளைவுக்கும் 14வது வளைவுக்கும் நடுவில் இருக்கிற மர்ம மைல்கல். அந்த மைல் கல்லுல நம்பர் இருக்காது, சிவப்பு கலர்ல ஒரு அடையாளம் மட்டும் இருக்கும். அந்த இடத்துல கார் நின்னாலோ இல்ல அந்த மைல் கல்லை தொட்டாலோ அப்புறம் நீங்க பார்க்க போறது வேற ஒரு உலகம். இந்த 13வது கல் பேய்க்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? வாங்க கதைக்குள்ள போவோம். ராகவ் ஒரு போட்டோகிராஃபர். அவனுக்கு அமானுஷ்யமான இடங்களை போட்டோ எடுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஒரு சனிக்கிழமை இரவு கோயம்புத்தூர்ல இருந்து ஊட்டிக்கு தன்னோட கார்ல தனியா கிளம்புறான். நேரம் நள்ளிரவு 1:30. மழை லேசா தூறிக்கிட்டு இருக்கு. பனிமூட்டம் கண்ணை மறைக்குது. ராகவ் தன்னோட கார்ல பாட்டு கேட்டுட்டே போயிட்டே இருக்கான். திடீர்னு அந்த 13வது கொண்டை ஊசி வளைவுல அவனோட கார் இன்ஜின் ஒரு பெரிய சத்தத்தோட ஆஃப் ஆகுது. மர்மமான பாட்டி மற்றும் திசை மாறிய பாதை ராகவ் கார்ல இருந்து இறங்கி செக் பண்றான். ஆனா அங்க ஒரு விசித்திரமான விஷயம் நடக்குது. அவனோட கார் ஹெட்லைட் வெளிச்சம் அந்த மைல்கல் மேல விழுது. அந்த மைல்கல் மேல ஒரு உருவம் உட்கார்ந்து இருக்கிறதை அவன் பார்க்கிறான். அது ஒரு வயசான பாட்டி. அவங்க ஒரு அழுக்கான கருப்பு புடவை கட்டி இருக்கிறாங்க. அவங்க முகத்தை ஒரு கருப்பு துணி முழுசா மறைச்சிருக்கு. ராகவ், பாட்டி, இந்த நள்ளிரவு நேரத்துல இங்க என்ன பண்றீங்க? ஏதாவது உதவி வேணுமா? ஊருக்குள்ள விடணுமா? அந்த பாட்டி எந்த பதிலும் சொல்லல. ஆனா அவங்க கை மெதுவா ஒரு திசையை காட்டுது. அந்த திசையில அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு சின்ன மங்கலான விளக்கு வெளிச்சம் தெரியுது. ராகவ் என்ன நினைச்சான்னு தெரியல. ஏதோ ஒரு வசியம் பண்ணுன மாதிரி அந்த வெளிச்சத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். நடுக்கத்துடன் அவன் காட்டுக்குள்ள போக போக காத்து பலமா வீச ஆரம்பிக்குது. அவன் கையில இருந்த செல்போன்ல சிக்னல் சுத்தமா இல்ல. ஆனா திடீர்னு அவனோட போன் வைப்ரேட் ஆகுது. ஒரு தெரியாத நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது. திரும்பி பார்க்காதே, நீ எதை தொட்டாயோ அது உன்னை விடாது. ராகவ் திடுக்கிட்டு போய் நிக்கிறான். திரும்பி பார்க்கலாம்னு நினைக்கும் பொழுது பின்னாடி யாரோ நடக்கிற சத்தம் கேக்குது. ஆனா திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. அவன் அந்த விளக்கு வெளிச்சத்தை நெருங்கும் பொழுது அங்க ஒரு பிரம்மாண்டமான பழைய பாழடைஞ்ச பங்களா இருக்கு. அந்த பங்களாவுக்கு வெளியே இருக்கிற வேலி முழுக்க காய்ஞ்ச கொடிகளால மூடப்பட்டு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பெண் கதறி அழுகிற சத்தம் மெதுவா கேக்குது. ராகவ் தயங்கிட்டே அந்த பங்களாவோட கதவை தள்ளுறான். அந்த 100 வருட சிறை மற்றும் காலத்தின் லூப் வீட்டுக்குள்ள கால் வச்ச உடனே ஹால்ல ஒரு பெரிய பழங்கால கடிகாரம் இருக்கு. அதோட முட்கள் ரொம்ப வேகமா சுத்திட்டு இருக்கு. ஆனா மணி சரியா 12 வந்து நிக்குது. ராகவ் ஹால்ல ஒரு அறையை திறந்து பார்க்கிறான். அங்க ஒரு பழைய மேஜை மேல ஒரு டைரி இருக்கு. அவன் அந்த டைரியை திறந்து பார்க்கும்போது அவனோட கண்கள் அப்படியே விரிஞ்சது. அந்த டைரியில முதல் பக்கத்துல ராகவோட புகைப்படம் ஒட்டப்பட்டிருக்கு. அதுக்கு கீழே ரத்தத்தால் எழுதப்பட்டிருக்கு, ராகவ், 100 வருஷமா உனக்காகத்தான் காத்துட்டு இருக்கோம். 13வது கல்லை பார்த்த ஏவனுக்கும் விடுதலை கிடையாது. ராகவ் நடுங்க ஆரம்பிக்கிறான். அவன் அங்கிருந்து ஓட பார்க்கிறான். ஆனா ஹாலுக்கு வந்த உடனே அங்க ஒரு அழகான பெண் நிக்கிறாள். அவள் பேர் நீலா. அவளோட கண்கள் ரொம்ப தத்ரூபமா இருக்கு. ஆனா அதுல உயிர் இல்ல. நீலா, ராகவ், நீ ஏன் இவ்வளவு லேட்டா வந்த? உன்னோட கேமராவுல என்ன படம் எடுப்பன்னு நினைச்சேன். ஆனா நீ இப்போ எனக்காக இந்த பேய் வீட்டுக்குள்ளேயே தங்கிட போற. நிலா சொல்ல சொல்ல அவளோட முகம் மெதுவா மாற ஆரம்பிக்குது. அவளோட அழகான தோல் உரிய ஆரம்பிக்குது. உள்ள இருந்து ஒரு எலும்புக்கூடு முகம் தெரியுது. அவளோட வாய் பெருசா திறந்து ஒரு பயங்கரமான சிரிப்பை பதறிக்கிட்டே மாடிக்கு ஓடுறான். ஆனா எந்த அறைக்குள்ள நுழைஞ்சாலும் அவன் மறுபடியும் அதே ஹாலுக்குத்தான் வந்து சேர்றான். இது ஒரு டைம் லூப். அவனால அந்த வீட்டை விட்டு வெளியேறவே முடியல. அப்போ அந்த டைரியோட கடைசி பக்கத்தை பார்க்கிறான். அதுல ஒரு வரைபடம் இருக்கு. 1926வது வருஷம் அந்த 13வது கல் கிட்ட ஒரு விபத்து நடந்ததும் அதுல நிலாவும் அவங்க அம்மாவும் அந்த பாட்டி அநியாயமா கொல்லப்பட்டதும் அவனுக்கு புரியுது. அவங்க ஆவி அந்த இடத்துல தங்குறவங்க எல்லாரையும் பலி வாங்கிட்டு இருக்கு. இறுதி மூச்சு, கிளைமேக்ஸ் ட்விஸ்ட். ராகவ்,
எப்படியாவது தப்பிக்கணும்னு ஒரு ஜன்னலை உடைச்சிட்டு வெளியே குதிக்கிறான். அவனோட காலில் அடிபட்டாலும் அதை பொருட்படுத்தாம காட்டுக்குள்ள ஓடுறான். வழியில அந்த பாட்டி பேய் உருவம் அவனை துரத்துது. அவன் கடைசியா ரோட்டுக்கு வந்து சேர்றான். அவனோட கார் அங்கேயே நிக்குது. வேகமா கார்ல ஏறி சாவியை போட்டு ஸ்டார்ட் பண்றான். கார் ஆச்சரியமா ஸ்டார்ட் ஆகிடுது. அவன் பின்னாடி எதையும் பார்க்காம கார்ல பறக்கிறான். அப்பாடா, பேய்கிட்ட இருந்து தப்பிச்சோம் பெருமூச்சு விடுறான். கார் கண்ணாடி வழியா பின்னாடி பார்க்கறான். யாருமே இல்லை. ஆனா கார்ல இருந்த ரேடியோ திடீர்னு ஆன் ஆகுது. அதுல ஒரு கரகரப்பான குரல் கேக்குது. ராகவ், சாகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் தப்பிச்சிட்டதா தான் நினைப்பாங்க. ஆனா உண்மை வேற. ராகவ் அதிர்ச்சியில ஹேண்ட் பிரேக்கை இழுக்கிறான். கார் நிக்குது. அவன் மெதுவா கார் கண்ணாடியை பார்க்கிறான். அவனோட முகமே மெதுவா சிதைஞ்சு போயிருக்கு. அவனோட சட்டை முழுக்க சேரும். ராகவ் கீழே இறங்கி பார்க்கிறான். அங்க அவனோட கார் அந்த 13வது மைல் கல் மேல மோதி ஒரு குலைஞ்சு கிடக்குது. காரோட இடிபாடுகளுக்குள்ள ராகவோட உடல் சேரு வெள்ளத்துல கிடக்குது. ராகவ் ஒரு ஆவியா நின்னுட்டு இருக்கிறான். அவன் பக்கத்துல அந்த பாட்டியும் நிலாவும் நிக்கிறாங்க. நிலா சிரிக்கிறாள். அவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த 13வது கல்லை நோக்கி நடக்கிறாங்க. இப்போ அந்த மைல் கல்லுல புதுசா ஒரு வரி எழுதப்பட்டிருக்கு. 13+1. அடுத்தது யாரு? மறுநாள் காலையில போலீஸ் வந்து ராகவோட பாடியை எடுக்கிறாங்க. அவனோட கேமராவுல கடைசியா ஒரு போட்டோ இருக்கு. அது ஒரு வயசான பாட்டி மைல் கல் மேல உட்கார்ந்து இருக்கிற போட்டோ. ஆனா அந்த போட்டோவுக்கு பின்னாடி ராகவோட உருவம் மங்கலா தெரியுது. நண்பர்களே, இதுதான் 13வது கல் பேயோட மர்மம். இனிமே நள்ளிரவுல நீங்க மலைப்பாதையில போகும்போது மைல் கல்லை தாண்டினா கூட பரவாயில்லை. ஆனா தயவு செஞ்சு அதை தொடாதீங்க. ஏன்னா உங்களுக்காக அங்க யாராவது காத்துட்டு இருக்கலாம். இந்த கதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த நாள் இன்னொரு மர்மமான கதையில உங்களை சந்திக்கிறேன்.